ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி 4 நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா. முந்திரி பருப்பு உடைச்சது தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. பாதாம் முழுசாக ஒரு 15 பாதாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். நான் அளவாக தான் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எப்படியும் நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கிரேவிக்கான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கார மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன். சேர்த்துட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். நம்ம அடிக்கடி நம்ம கலரிக்கிட்டே தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம முந்திரியும் பாதாமும் அரைச்சி சேர்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ணோம்னா அடி பிடிக்கும். அதனால் நம்ம கலரி விட்டுட்டே தான் இருக்கணும். கிரேவி கருகிடாமல் நம்ம பதமாக பார்த்து நம்ம கலரி விடணும். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நான் தொடர்ந்து கலரிகிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் சிம்லேயும் வச்சு லோ ஃப்ளேமு ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணுங்கள். நான் சிக்கன் போடுறத வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். சிக்கனையும் சேர்த்தாச்சு. நான் 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நடுவில் திறந்து பார்த்து கலரி விடுங்க. சிக்கன்லேருந்து அந்த தண்ணி வெளியில் வரும். இன்னும் கூட நல்லா வதங்கட்டோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து எல்லா தண்ணியும் வெளியில் வந்துடும். திரும்ப திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா தண்ணியும் வெளில வந்திருக்கு. இதிலே சிக்கன் நல்லா வேகட்டும். நம்ம இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வதங்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. மொத்தமாக 3/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரை மூடி தேங்காவை ஒரு 10 பத்தை வர அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை பால் புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா கட்டியாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக அந்த கிரேவிக்கான டேஸ்ட்டே இந்த தேங்காவும் கசகசாவும் தாங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போவே சாப்பிட்ணும் போல் தோணுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி தான் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். அடாடாடாடா, என்ன ஒரு டேஸ்ட். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.